students. So now the last class unit chapter number 19 movements in animals start பண்ணி so different animals எப்படி வந்து and different animalsலாம் அதோட movements இருக்குன்னு சொல்லிட்டு last classல பார்த்தோம். so இன்னைக்கு கிளாஸ்ல வந்து types of movements அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். so page number 221ல இருக்கு types of movements. When we talk about locomotion and movement, there are three types of movement. அதாவது locomotion and movement பற்றி பேசும்போது மூணு types of movements வந்து இருக்கு. First one is amoeboid movement, second one is ciliary movement, and third one is muscular movement. First amoeboid movement னு பார்க்கும்போது it is brought about by pseudopodia which are appendages which move with the movement of protoplasm within the cell. ஸோ அமீபாய்ட் மூமெண்ட் போது அந்த அமீபாஸ்லாம் மூவ் ஆகல. நம்ம மைக்ரோ ஆர்கனிசத்தில் படித்தோம் அமீபாய்டல் மூமெண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு. அமீபாஸ்க்கு வந்து ஒரு சர்டைன் கரெக்டான ஷேப் இருக்காது. சூடோபோடியானா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபால்ஸான ஒரு அப்பண்டேஜஸ் வச்சு தான் அது மூவ் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு அமீபாய்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அமீபாய்ட் மூமெண்ட்னு பார்க்கும்போது அந்த சூடோபோடியா மூலமாக வந்துட்டு மூவ் ஆகும். pseudopodia which are appendages which move with the movement of protoplasm within the cell. ஒரு செல்லில் இருக்க புரோட்டோபிளாசம் மூலமா அந்த அமீபாய்ட் மூமெண்ட் வந்து நடக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் சீலியரி மூமெண்ட் வந்து சீலியாவை வச்சு மூவ் பண்ணுறது. this movement is brought about by appendages called cilia which are the hair-like extensions of the epithelium. ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய எபித்தீலியத்திலிருந்து வரக்கூடிய hair-like extension தான் சீலியா. ஸோ இதை மூலயமா மூவ் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு ஆர்கனிசம் வந்து சீலியா மூலயமா அதோட ஹெல்ப்பால் மூவ் பண்ணுதுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சீலியரி மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Both these kinds of movements are seen within the cells of the lymphatic system. ஸோ இந்த மூமெண்ட் வந்துட்டு எங்கே பார்க்கலான்னா லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய செல்ஸில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மஸ்குலர் மூமெண்ட். ஸோ மஸ்குலர் மூமெண்ட்னு பார்க்கும்போது இட் இஸ் எ மோர் காம்ப்ளெக்ஸ் மூமெண்ட் which is brought about by musculoskeletal system. ஸோ மஸ்குலர் மூமெண்ட்னு பார்க்கும்போது எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் மூமெண்ட் மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டத்து மூலயமா மசில்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டல் ரெண்டு சிஸ்டமும் சேர்ந்து அந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் மூலயமா தான் ஒரு ஆர்கனிசம் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ அதைத்தான் வந்துட்டு என்ன சொல்கிறோன்னா மஸ்குலர் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் சீன் இன் த ஹையர் வெர்டிபிரேட். ஸோ இந்த மூமெண்ட் வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னா ஹையர் வெர்டிபிரேட்ஸ், அதாவது நம்மளாம் எப்படி மூவ் பண்ணுறோன்னா இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் தான் நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் மூமெண்ட் வந்துட்டு அந்த ஹையர் வெர்டிபிரேட்ஸில் வந்து மோஸ்ட்டாக பார்க்கலாம். To understand more about the movements brought about by the musculoskeletal system, we need to understand the joints, skeletal and types of muscles. So இந்த muscular movement musculoskeletal movement பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஜாயின்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஸ்கெலிட்டன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், மசில் டைப்ஸ் ஆஃப் மசில்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அமீபாய்ட் மூமெண்ட், செகண்ட் ஒன் இஸ் சீலரி மூமெண்ட், தேர்ட் ஒன் இஸ் மஸ்குலர் மூமெண்ட்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜாயின்ட்ஸ், ஸ்கெலிட்டன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜாயின்ட்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜாயின்ட்ஸ், the point at which two separate bones meet is called a joint. ஸோ ஜாயிண்ட்னா என்னென்னா ரெண்டு செப்பரேட்டான போன்ஸ், அதாவது ரெண்டு போன்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் மீட் பண்ணோம், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Depending on the type of movement they allow joints can be of 3 types. அதாவது அதை டிபெண்டிங் அந்த டைப் ஆஃப் மூமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இந்த ஜாயிண்ட்ஸ் வந்து நம்ம 3 டைப்ஸாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிக்ஸ்டு மூமெண்ட், அதாவது ஃபிக்ஸ்டு, செகண்ட் ஒன் இஸ் ஸ்லைட்லி மூவபிள் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மூவபிள் ஜாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட், செகண்ட் ஒன் இஸ் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மூவபிள் ஜாயிண்ட்ஸ்னு சொல்லி ஜாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு ஆர் இம்மூவபிள் ஜாயிண்ட்ஸ்னால் என்ன? In this type of joint no movement is possible between the two bones. ஸோ இந்த டைப் ஆஃப் ஜாயிண்ட்டில் வந்து மூமெண்ட்டே இருக்காது, ரெண்டு போன்ஸுக்கு நடுவில் மூமெண்ட்டே இருக்காது. The structures between the bones of the skull box are examples of immovable joint. ஸோ immovable jointsக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் நம்ம ஸ்கல் இருக்குல்ல, நம்மளோட மண்டையோட நம்ம மூவ் பண்ண முடியுமா? மண்டை பாதி அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்கல்லை நம்ம ஒரு பக்கம், லோவர் பார்ட் ஆஃப் த ஸ்கல்லே ஒரு பக்கம் மூவ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஸ்கல் பாக்ஸ் தான் வந்துட்டு இந்த ஃபிக்ஸ்டு ஆர் இம்மூவபிள் ஜாயிண்ட்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட்ஸ்.
here only very little movement occurs between the two bones. ஸோ இங்கே வந்துட்டு லிட்டில் மூமெண்ட் தான் இருக்கும், கொஞ்சமான மூமெண்ட்ஸ் தான் இருக்கும், ஒரு ஃபுல்லாக மூவ் ஆகாது, ஸ்லைட்டாக தான் மூவ் ஆகும். The joint between a rib and the breastbone or between the vertebrae is an example for slightly movable joint. So slightly movable jointக்கு என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, நம்ம ரிப் இருக்கிற ரிப் கேஜோட போனும் நம்மளோட breast bone ஆர் பிட்வீன் த வெர்டிப்ராக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிப் போன் இல்லாட்டி பிரெஸ்ட் போன் தான் வந்துட்டு இதுக்கு ரொம்ப நம்மளால் ஸ்லைட்டாக தான் திருப்ப முடியும். நம்மளோட ரிப் கேஜையும் நம்மளோட பிரெஸ்ட் போன் நம்ம வெர்டிப்ரேட்டை வந்துட்டு ஸ்லைட்டாக தான் திருப்ப முடியும், ஃபுல்லாக திருப்ப முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது in this type varying degree of movements is possible between two bones forming the joint. ஸோ இந்த ஃப்ரீலி மூவபிள்னா நம்ம எந்த டேரக்ஷனில் வேணால் ஃப்ரீயாக மூவ் பண்ணிக்கலாம். நம்ம லெக்கு, நம்ம ஹேண்டு, நம்மளோட நீயே, நம்ம எல்போ எல்லாத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எந்த டேரக்ஷனில் வேணால் மூவ் பண்ணலாம். அது வந்துட்டு ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட்ஸ். there are 6 major types of movable joints. ஸோ 6 டைப்ஸ் இருக்குது இந்த மூவபிள் ஜாயிண்ட்ஸில். அதுதான் வந்து இங்கே டேபிளில் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். பாருங்கள், இதுதான் வந்துட்டு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஒரு பால் மாதிரி இது ஒரு போன், இது ஒரு போனு. இந்த பால் மாதிரி இருக்க போன் போய் இந்த போன் கூட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைப் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஷோல்டரில் இருக்க போனும் ஹிப் போன்ஸும் நான் இப்போ டயக்ராம் அதாவது பிக்சரில் காட்டின மாதிரி தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, எல்லா பால் ஷேப்டு ஹெட் ஆஃப் ஒன் போன், ஒரு போனோட பால் ஷேப்டு ஹெட்டு வந்துட்டு அட்ரிகுலேட்ஸ்னால் ஜாயின் பண்ணியிருக்கும். எது கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு? வித் எ கப் லைக் சாக்கெட் ஆஃப் த அட்ஜஸ்டன்ட் போன். ஸோ இன்னொரு போனோட கப் மாதிரி இருக்கக்கூடிய சாக்கெட்டில் போய் அந்த பால் ஷேப்டு அந்த ஹெட் இருக்கக்கூடிய போன் போய் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்துட்டு பால் அண்ட் சாக்கெட் போன். ஸோ இதோட மொபிலிட்டி எப்படி இருக்குன்னா, மூமெண்ட் கேன் அக்கர் இன் 3 planes. ஸோ 3 விதமாக அதோட மூமெண்ட்ஸ் வந்துட்டு அக்கர் ஆகும். This joint allows the greatest range of movement. ஸோ இந்த ஜாயிண்ட்டு தான் வந்துட்டு கிரேட்டஸ்ட் ரேஞ்ச், ஒரு ஹியூமனுக்கு வந்துட்டு நல்ல மூவ் பண்ணக்கூடிய ஜாயிண்ட் இது இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹிஞ்சு. பாருங்க, இதுதான் வந்துட்டு ஹிஞ்ச் ஜாயிண்ட். இப்படி தான் இருக்கும் அதோட ஷேப்பு. அதாவது வந்துட்டு சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் இருக்கிற ஒரு போனோட சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் மாதிரி ஒரு போன் இருக்கும். அது கூட இன்னொரு போனோட ரிங்கு மாதிரி ட்ரஃப் ஷேப்பில் இருக்கக்கூடிய டெப்ரெஷன் பாருங்கள், குழி மாதிரி இருக்குது. ஸோ அது போய் அதில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இதான் வந்துட்டு ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் டைப். ஹிஞ்சுன்னு பார்க்கும்போது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம எல்போ, நம்ம நீ, ஆங்கிள், அதாவது நம்மளோட முட்டி, நம்மளோட மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிள். ஸோ அதான் வந்துட்டு இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது எந்த ஷேப்பில் இருக்குன்னா, சிலிண்ட்ரிக்கல் ப்ரொட்யூஷன் ஆஃப் ஒன் போன் அட்ரிகுலேட்ஸ் வித் எ ட்ரஃப் ஷேப்டு டெப்ரெஷன் ஆஃப் த அட்ஜசன்ட் போன். நான் சொன்னேன், ஒரு போனோட சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டில் போய் இன்னொரு போனோட டெப்ரெஷன் அந்த குழி மாதிரி இருக்கிறது போயிட்டு அட்ரிகுலேட் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதனோட மொபிலிட்டி எப்படி இருக்குன்னா, மூமெண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் plane. திஸ் ஜாயிண்ட் அலோஸ் பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரைட்னிங் வெல்டிங். ஸோ இந்த ஜாயிண்ட்டில் வந்துட்டு இந்த ஜாயிண்ட் நம்ம என்ன பண்ண முடியல, நம்மளால் பெண்ட் பண்ண முடியும், இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்க முடியுமே தவிர மற்ற எந்த மொபிலிட்டியும் இந்த ஜாயிண்ட்டில் இருக்காது. இதான் வந்துட்டு செகண்ட் டைப். ஸோ தேர்ட் டைப் இஸ் பைவட். இதான் வந்துட்டு பைவட் ஜாயிண்ட்டு. பார்த்துக்கோங்க, இது அட்லஸ், இது ஆக்சிஸ். ஸோ பைவட் ஜாயிண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ அங்கே பார்க்கும்போது அதாவது ஒரு ரவுண்ட் இல்லாட்டி பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு போன் வந்துட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆகும், இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு போன் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு போன் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகும். அதாவது ரவுண்ட் இல்லாட்டி பாயிண்டட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அங்கே வந்துட்டு இன்னொரு போன் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகும். ரிங்கு மாதிரி இருக்கக்கூடிய அப்படியே ஸ்க்ரூ மாதிரி அப்படியே இதாகிற மாதிரி அந்த ரிங்கு மாதிரி இருக்கக்கூடிய போன் வந்து ஜாயிண்ட் ஆகும். இதான் வந்துட்டு பைவட் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ பைவட் ஜாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது நம்மளோட ஸ்பைனல் கார்டு, அதாவது அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ் ஜாயிண்ட் அட் த டாப். இதோட ஷேப் எப்படி இருக்குது? எ ரவுண்ட் ஆர் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒன் போன் articulates with a ring shaped structures of radius ulna and adjacent bone. அதாவது வந்துட்டு ஒரு போன் 2 போன் இருக்குது. ஸோ ஒரு போனோட ஷேப் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரவுண்டாக பாயிண்டட் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த ரவுண்டு பாயிண்டட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு அதோட அட்ஜசன்ட் போன் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதான் அப்படி தான் வந்துட்டு இந்த பைவட் வந்துட்டு இருக்கும். இதோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னா allows rotation about the longitudinal axis. இது வந்துட்டு ரொட்டேட் மட்டும் தான் நம்மளோட
ஸ்பைனில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும். நம்ம ஹிப் ரீஜனெலாம் நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும். லைட்டாக ரொட்டேட் பண்ண முடியும். லாங்கிடியூனல் ஆக்சிஸை ரொட்டேட் பண்ண முடியுமே தவிர ஃபுல் ரொட்டேஷன் நம்மளால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காண்டிலாய்டு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ரிஸ்ட் போன். பாருங்கள், இதை வந்துட்டு காண்டிலாய்டு ஜாயிண்ட். பாருங்கள், இது வந்துட்டு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் மாதிரியே இருக்கும். ஆனால் அது வந்துட்டு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. பட் ஆனால் இது வந்துட்டு ஃப்ளாட் ஷேப்பில் இருக்கும். அது ஒன்று தான் வந்துட்டு மேஜர் டிஃப்ரென்ஸ். இதோட ஷேப் எப்படி இருக்குன்னா சிமிலர் டு த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் பட் வித் மச் ஃப்ளாட்டர் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேசஸ் ஃபார்மிங் எ மச் ஷேலோவர் ஜாயிண்ட். இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா two planes. This joints allow the second greatest range of movement. First வந்துட்டு ball and socket joint, second வந்துட்டு இந்த condyloid joint. Fifth one is gliding. So gliding joint என்னன்னா பாருங்க, gliding joint அதாவது வெர்டிபிரல் காலம் இருக்குது. வெர்டிபிரேட்டோட வெர்டிபிரல் காலத்துலாம் வந்து இதாக இருக்கும். கிளைடிங் அப்படியே ரவுண்ட் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள், கிளைடர் மாதிரி இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு gliding joint. Articulating surfaces are almost flat and similar size. ஸோ அந்த articulating surface எப்படி இருக்குது, அதாவது ஜாயிண்ட் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் எப்படி இருக்கோ ரொம்ப ஃப்ளாட்டாக ஒரே சிமிலர் சைஸில் இருக்கும். இதோட மொபிலிட்டி என்ன, கிளைடிங் அலோஸ் மூவ்மெண்ட் இன் 3 plane பட் இட் இஸ் சிவியர்லி லிமிட்டட். ஸோ லிமிட்டட் மூவ்மெண்ட் மட்டும்தான் இந்த மொபிலிட்டி வந்துட்டு இந்த கிளைடிங் ஜாயிண்ட்டோட மொபிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேடல். தம்ப், ஷோல்டர் அண்ட் இன்னர் இயர். நம்ம தம்ப் ரீஜன், நம்ம ஷோல்டர் அண்ட் இன்னர் இயரில் இருக்கக்கூடியதான் வந்து சேடில் ஜாயிண்ட். பாருங்கள், இதான் வந்துட்டு சேடில் ஜாயிண்ட். இதோட ஷேப் எப்படி இருக்குன்னா ஒன் பார்ட் இஸ் கான்கேவ். ஒரு பார்ட் வந்துட்டு கான்கேவாக இன்வர்ட் உள்பக்கமாக இருக்கும் ஒரு எண்டில். இன்னொரு பார்ட் வந்துட்டு கான்வெக்ஸாக இருக்கும், அது வந்துட்டு அவுட்வர்ட்ஸ் வெளியே இருக்கும். அதுதான் வந்துட்டு அண்ட் லுக்ஸ் லைக் எ ரைடர். இது வந்துட்டு இது வந்துட்டு பாருங்கள், ஒரு பார்ட் வந்துட்டு கான்கேவாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஒரு பார்ட் வந்துட்டு கான்கேவாக இருக்குது, ஒரு ரெண்டு கான்கேவாக இருக்குது, இன்னொரு ரெண்டு வந்துட்டு கான்வெக்ஸாக இருக்கும். ஸோ இதோட மொபிலிட்டி என்னென்னா எக்ஸ்டென்ஷன் அண்ட் அபக்ஷன் மூமெண்ட்ஸ் ஆர் சீன். எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, நம்ம கை இப்படி வச்சோம்னா இப்படி இது பண்ணுற பாருங்கள், இதான் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் அண்டு ஃப்ளெக்ஸேஷன். ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு வந்துட்டு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மூமெண்ட்டு தான் வந்துட்டு இந்த ஸ்லாடிலோட இது ஃபங்க்ஷன், மொபிலிட்டியோட இது. இதான் வந்துட்டு ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட். ஸோ இது வந்து இந்த டேபிள் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். நீங்கள் அந்த பிக்சர் பார்த்து படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க. ஏன்னா இது எடுத்தோடனே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடாது. ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் ஒவ்வொரு நாள் படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஜாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது அதில் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட்டு, ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட் அண்ட் மூவபிள் ஜாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா சினோவியல் ஜாயிண்ட்ஸ்னால் என்ன. A synovial joint is a joint which makes connection between 2 bones consisting of a cartilage-lined cavity filled with fluid which is known as diarthrosis joint. அதாவது என்ன, synovial jointங்கிறது ஒரு ஜாயிண்ட் தான். இது என்ன, which makes connection, ரெண்டுத்துக்கு கனெக்ஷன் கொடுக்குது. பிட்வீன் ஒரு போனுக்கு இன்னொரு போனுக்கு இடையில வந்துட்டு ஒரு கனெக்ஷன் கொடுக்குது. ஸோ அந்த ஸ்பேஸில் அந்த கேவிட்டியில் வந்துட்டு என்ன ஃபில் ஆகிருக்குன்னா ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆகிருக்கும். அப்படி இருக்கக்கூடியத பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா diarthrosis joint அப்படின்னு சொல்கிறோம். These are most flexible type of joint between the bones. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான டைப் ஆஃப் ஜாயிண்ட்டு ஒரு 2 போனுக்கு இடையில். ஏன்னா பிகாஸ் the bones are not physically connected and can move more freely in relation to each other. இங்கே இருக்கக்கூடிய போன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகலை. ஸோ அது வந்துட்டு ஃப்ரீயாக மூவ் ஆகிக்கலாம். Synovial joints have 4 main distinguishing features. ஸோ synovial jointsக்கு வந்து 4 features இருக்குது. அதுதான் வந்துட்டு இன்றைக்கி இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபியூச்சர் ஃபஸ்ட்டு லிகமெண்ட்னா ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் வந்து லிகமெண்ட். ஸோ லிகமெண்ட்னா என்னென்னா எ பேண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபைப்ரஸ் டிஷ்யூ, அதாவது ஸ்ட்ராங் ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் இருக்கோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லிகமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா டு கனெக்ட் போன் டு போன், அதாவது ஒரு போனையும் இன்னொரு போனையும் கனெக்ட் பண்ணுறது தான் இதோட இந்த லிகமெண்ட்டோட ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன்று சினோவியல் ஃப்ளூயிட். ஸோ சினோவியல் ஃப்ளூயிட் இஸ் நத்திங் பட் அந்த ஃப்ளூயிட் அந்த கேவிட்டியில் ஃபில்லாக இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், அதான் சொல்கிறாங்க a slippery fluid with the consistency of egg white. அந்த egg white ஒரு fluid stage இருக்கும் சரிமா. நம்மளோட முட்டை வாங்கினோம்னா அதோட வெள்ளை வந்துட்டு ஒரு 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 மாதிரி ஒரு இதில் இருக்கும், டெக்ஸ்டர் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த fluid இருக்கும். that is contained with the joint cavity. எங்கே இருக்குன்னா joint cavity. ஸோ இங்கே இருக்கும் இந்த fluid. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா
டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் இந்த ஜாயிண்ட். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, இந்த போனும் ஃப்ரிக்ஷன் ரெண்டு உரசிக்காமல் பார்க்கறது தான் வந்துட்டு இந்த சினோவியல் ஃப்ளூயிடோட வேலை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிகுலர் கார்ட்லேஜ். Glassy smooth cartilage that is spongy and covers the end of the bones of the joint. இது என்னன்னா ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மூத் கார்டிலேஜ். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு அந்த போன்ஸோட ஜாயிண்ட்டை வந்துட்டு கவர் பண்ணியிருக்கும். பாருங்கள், இதுதான் வந்துட்டு ஆர்டிகுலர் கார்டிலேஜ். ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன் என்ன, to absorb shock and to prevent friction between the ends of the bones in the joint. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன, போன்ஸோட ஒரு 2 போன்ஸை வந்துட்டு உரசாமல் பார்த்துக்கிறது தான் இதோட ஃபங்க்ஷன். Fourth one is joint capsule. A tough fibrous tissue that has 2 layers with the fibrous capsule lying outside the synovial membrane. ஸோ joint capsule அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு டஃப்பான ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கும். ஸோ அதில் 2 லேயர் இருக்கும் வித் ஃபைப்ரஸ் கேப்சியூல். அதாவது வந்துட்டு ஒரு லேயர் வந்துட்டு ஃபைப்ரஸ் கேப்சியூல் இருக்கும். அதுக்கு வெளியே வந்துட்டு சினோவியல் மெம்ப்ரெயின் வந்துட்டு இருக்கும். பாருங்கள், இதான் வந்துட்டு சினோவியல் மெம்ப்ரெயின். இதான் வந்துட்டு சினோவியல் மெம்ப்ரெயின். இது வந்துட்டு சினோவியல் மெம்ப்ரெயின். இது என்னன்னா ஃபைப்ரஸ் கேப்சூல். ஸோ இதுக்கு வெளியே இருக்கக்கூடியது ஃபைப்ரஸ் கேப்சூல். இது வந்துட்டு சினோவியல் மெம்ப்ரெயின். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, the fibrous capsule helps to strengthen the joint. ஜாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதா இதோட முக்கியமான ஃபங்க்ஷன். while the synovial membrane lines the joint and secretes synovial fluid. ஸோ இந்த synovial membraneோட மெயினான வேலை என்ன, synovial fluid வந்துட்டு செக்ரேட் பண்ணுறதா வந்துட்டு இதோட மெயினான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் ஃபங்க்ஷன். ஸோ synovial jointsனு பார்க்கும்போது அதுக்கு வந்துட்டு 4 distinguishing features வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். பேசிக்காக 3 டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் இருக்குது. மூமெண்ட் பார்த்துருக்கோம். பேசிக்காக 3 டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிலேரி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அமிபாய்ட் மூமெண்ட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் சிலேரி மூமெண்ட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மஸ்குலர் மூமெண்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஜாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்ஸ்லேயே வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபிக்ஸ்டு ஆர் ரிமூவபிள் ஜாயிண்ட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட்ஸ், தேர்டு ஒன் இஸ் ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட்ஸ்னு இருக்குது. அது பார்த்தோம். அந்த ஃப்ரீலி மூவபிள் வந்து 6 மேஜர் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சினோவியல் ஜாயிண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதோட ஃபியூச்சர்ஸையும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஸ்கெலிட்டன் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.